ஓகே, கொஷின் நம்பர் 16. இப்போ கொஷின் நம்பர் 16ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்டமீபா ஹிஸ்டாலிட்டிக்கால நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் இன் மெச்சூர் சிஸ்ட். ஓகேவா, 1 2 3 4 5 4. ஓகேவா, மெச்சூர் சிஸ்ட்டில் வந்து என்டமீபா ஹிஸ்டாலிட்டிக்கை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃப்ளாஷ் தேப்ட் அல்சர் இருக்கும், மஸ்குலாரிஸ் சப்மியூகோசாக இதுக்கு தானே போகும் இல்லையா? ட்ரோஃபோசைட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே ரெட் கலர் டாட்ஸ் இருக்கும் ஆர்பிசியில். லிவர் ஆன்ட்ரோஃபிசாஸ் அப்பியரன்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும். ஸ்டூல் சாம்பிள்ஸ் 3 நாள் எடுக்கணும் தொடர்ந்து. பாலிக்செனிக் மீடியம் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் பாக்டீரியல் க்ரோத் ஆட் பண்ணியிருக்கோம். கிரேக்ஸ் கல்ச்சர், நெல்சன் மீடியம், பலாமுத்து மீடியம், போய்கன், டாக்டர் போலா மீடியம். பாபா பியில் வந்தாலே மோஸ்ட்லி அமீபா தான். கிரேக்ஸ் கல்ச்சர் இதெல்லாம் யூஸ்ஃபுல். ஆக்சனிக் கல்ச்சர் மீடியம்னா வந்து பியூர் கல்ச்சர் மீடியம், எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்காது. பாலிக்செனிக்னால் நிறையா இருக்கும், ஆக்சனிக்னால் ஒன்றுமே இருக்காது. இதுதான் டைமண்ட் மீடியம். ஓகேவா, இதில் வந்து பாருங்கள், ரெட் பிளட் செல்லை உள்ளே தூக்கி அரைச்சிடும், அசை போட்டுவிடும். கேரியோசோம், பாக்டீரியா, குரோமேட்டிட் பாடி, கேரியோசோம், கிளப்டு குரோமேட்டின், கேரட்டம். இது ஓகே. இப்போ நான் என்டமீபா ஹிஸ்டாலிட்டிக்கா பற்றி பார்க்க போகிறேன். ட்ரோஃபோசைட்ஸ் வந்து ஆர்பிசிஸ் உள்ளே போயிருக்கும், எரித்ரோஃபேகோசைட்டாசிஸ் இருக்கும், ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும், சென்ட்ரல் கேரியோசோம் இருக்கும். ஓகேவா, ஒரே ஒரு நியூக்ளியஸ், அதான் சென்ட்ரல் கேரியோசோம். அதுவே சிஸ்ட் ஃபார்ம், குரோமேட்டிட் பாடி மேடப் ஆஃப் ரைபோ நியூக்ளியோ ப்ரோட்டீன், 4 நியூக்ளியை இருக்கும். கார்ட்வீல் நியூக்ளியஸ். ஓகேவா, 4 நியூக்ளியை இருக்கும், கார்ட்வீல் நியூக்ளியஸ். ஓகே. என்டமீபா கோலையில் வந்து 8 இருக்கும். என்டமீபா ஹிஸ்டாலிட்டிக்கால 4 தான் இருக்கும் மெச்சூரில். ஓகேவா, இதுதான் வந்து எம்ஆர்பி கொஷின். நோ கார்ட்வீல் நியூக்ளியஸ் 1 to 4 நியூக்ளியை, இது எல்லாமே என்டமீபா ஹிஸ்டாலிட்டிக்கா. ஓகேவா, இந்த குரோமேட்டிக் பாடிக்கா சிஸ்ட்டு இதெல்லாம் சிஸ்ட்டு நிறைய முட்டை தான் என்டமீபா. லிவர் அம்பேசஸ் ஆன்சோவிசாஸ் சாம்பிள் எடுத்து ட்ரோஃபோசைட்ஸ் பார்ப்பீங்க. குவாட்ரிநியூக்ளியேட் சிஸ்ட் இந்த இது தான் அந்த மெச்சூர் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, குவாட்ரிநியூக்ளியேட் சிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் ஃபிகோ ஓரல் ரூட்டில் தான் வரும். ஸ்மால் இன்ஃபெக்டிவிட்டி டோஸ், சோட்டா ஸ்மாலில் வந்து யார் யார் வராங்கன்னா, சி ஃபார் கிரிப்டோஸ்பொரீடியம், என்டமீபா ஹிஸ்டாலிட்டிக்கா, என்ட்ரோ ஹெமரேஜிக் ஈகோலை. இந்த ஷிஜல்லாக்கு சிமிலராக இருக்கும். அப்போ என்ட்ரோ ஹெமரேஜிக் வந்தாலே ஷிஜல்லா வந்துடும். எல்ஏஎம் லேம். ஓகே, ஸ்மால் திருப்பி போட்டால் லேம் வருது, ஜாடியா லேம்லியா. சோட்டா ஸ்மால் இவங்களாம் கொஞ்சம் இருந்தாலே போதும். யார் யார்? கிரிப்டோஸ்பொரீடியம் ஹிஸ்டாலிட்டிக்கா, என்ட்ரோ ஹெமரேஜிக், ஷிகெல்லா, லேம் திருப்பி போட்டால் ஜியார்டியா லேம்லியா. ஓகேவா, ட்ரீட்மெண்ட் வந்து மெட்ரோனிடசோல். அமீபியாசிஸ்க்கு வந்து மெட்ரோனிடசோல் 10 நாளே கொடுக்கணும். ஃபாலோட் பை லூமினல் அமீபிசைடு என்ன பாரமோமைசின் கொடுக்கணும். ஓகேவா, எம்பி மெட்ரோனிடசோல் கூட பாரமோமைசின் தரணும். ஓகே, அடுத்த கொஷின் வந்து என்ன அப்படின்னா, இது எஸ்எஸ்பி சப்அக்யூட் ஸ்க்ளீரோசிங் பான்என்செஃபலைட்டிஸ் எது கூட அசோசியேட் ஆகி வரும்னு கேட்டிருக்காங்க. மீசல்ஸு. ஸோ மீசல்ஸை வந்து ரூபியோலான்னு சொல்லுவோம். ரூபெல்லாவை வந்து ஜெர்மன் மீசல்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்குபேஷன் பீரியட் 10 நாள். மீசல்ஸ் வந்து 10 நாள் தான். 10 19 14 இந்த க்ளூ மேமும் சொல்லியிருப்பாங்க. எம்எம்ஆரில் வந்து 10 19 14. இன்னும் 2K19 யாருக்கு பார்த்தோம்? ரிக்கட்ஸியா இவங்களுக்கு பார்த்தோம். ஆக்ஸ். வேக்சின் ஸ்ட்ரெயின் வந்து என்னென்ன? மீசல்ஸ்க்கு எட்மான்ஸ்டன் ஜாக்ரப் ஸ்டெயின், மம்ஸ்க்கு வந்து ஜெரில் லென்ஸ்டெயின் மவுஸ். ஓகேவா, ஜெரில் லென்ஸ்டெயின் ஜெரி. ருபெல்லாவுக்கு வந்து RA27-3. ஓகேவா, மீசல்ஸ் வைரஸ் வந்து காஃபு குறைந்த கன்ஜங்டிவைட்டிஸ் 10 டே ஃபீவர் 12 டே கொப்ளிக் ஸ்பாட்ஸு மோலார்க்கு பக்கத்தில் வரும். ரேஷ் வரும். ரேஷ் அந்த வாட்டி மற்ற சிம்டம்ஸ் போயிடும். ரேஷ் வந்து காது பின்னாலேருந்து இப்படி கீழே வரும். அதுவே 4 ஷீமர் ஸ்பாட்ஸ் வந்து எதுக்கு? ருபெல்லாக்கு. ஓகேவா, இதில் காம்ப்ளிகேஷன் இதுதான் வந்து கொஷின். சப்அக்யூட் ஸ்க்ளீரோசிங் பான்என்செஃபலைட்டிஸ் இது ஒரு லேட் காம்ப்ளிகேஷன். எப்போ வரும்னா 10 வருஷம் கழித்து வரும். ஓகேவா, ஓகே. ஸோ டைட்டில் ஆஃப்டர் 2 வந்து 2 வருஷத்துல செத்து போயிடுவாங்க. ஓ மை காட், என்ன ஒரு கொடுமையான ஒரு இது. அடுத்து வார்த்தன் ஃபிங்கல்டே ஜாயின்ட் செல்ஸ், WF ஜாயின்ட் செல்ஸ் வரும். இது வந்து 2 இடத்துலையுமே இருக்கும். போத் இன்ட்ராநியூக்ளியர் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக். ஸோ மீசல் சிஎம்பி இவங்க 2 பேருமே 2 வருவாங்க. எம்சி வந்து மோஸ்ட் காமன்லி இன் போத் நியூக்ளியர் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக். ஓகேவா, 2 இடத்துலையுமே வருவாங்க. வார்த்தன் ஃபிங்கல்டே ஜாயின்ட் செல்ஸ் இவங்க தான் வார்த்தன் ஃபிங்கல்டே ஜாயின்ட் செல்ஸ். ஓகே, அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரேப்பிட்லி க்ரோயிங் ஏடிபிக்கல் மைக்ரோபாக்டீரியா காசிங் லங் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரேப்பிட் க்ரோவர்ஸ் தெரியணும், நான் ரேப்பிட் க்ரோவர்ஸ் தெரியும். இப்போ ரேப்பிட் க்ரோவர்ஸ் வந்து யார் அப்படின்னா, ஃபார்ச்சுனேட்டாக இருக்கவங்க வந்து வேகமாக வளர்றது யார்? ஃபார்ச்சுனேட்டான பீப்புள். ஃப்ரீயாக இருக்கவங்க, ஃப்ரீக்கு வந்து எங்கே கொடுத்துருக்காங்க? ஃப்ரீ வந்து ஃப்ளை வந்து ஃப்ரீ மாதிரி இருக்கா? ஸோ ஃப்ளை. ஓகே, மைக்கோபாக்டீரியம் ஃப்ளை. மைக்கோபாக்டீரியம் சிலோனே வந்து சாலா பாகுந்தி சாலா. ஓகேவா, சால இருக்கிறது செலோனேவும் வேகமாக வரும். போஸ்ட் சர்ஜரி டக்குன்னு ஆப்சஸ் வந்துச்சுன்னா செலோனே. ஸ்மெக்மாவும் வந்து ரேப்பிட் க்ரோவர்ஸ்.
டர்டியா நிமோனிக்கா இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. ஸ்மெக்மேட்டிஸ் ஓகே 1 2 3 4 இது 4 பேர் தான். ஸோ ஃபார்ச்சுனேட்டான ஆள், ஸ்மெக்மேட்டிஸான ஆள், சிலோனி சால வாகுந்தியான ஆள், ஃப்ரீ வந்து ஃபெலேனி இவங்க எல்லாரும். கன்சசி வந்து ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. கன்சசி வந்து ரேபிட் க்ரோவர் கிடையாது. அதனால தான் அது வந்து அதான் அங்கே ஆப்ஷன் ஆல் எக்ஸப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? மொத்தம் யார் யார் இருக்காங்க? நான் டியூபர்குலஸ் மைக்கோபாக்டீரியல், ஏடிபிக்கல் மைக்கோபாக்டீரியல், ருனியான்ஸ் கிளாசிஃபிகேஷன், ஃபோட்டோக்ரோமோஜன்ஸ் ப்ரொடியூசஸ் பிக்மெண்ட் அண்ட் இன் லைட்டு. ஸ்கோட்டோனா வந்து லைட் அண்ட் டார்க்கு, நானோ பிக்மெண்ட், ரேபிட் க்ரோவர்ஸ். இந்த 4 தான் பிரிக்க போகிறோம். லைட்டில் வருதா, லைட் டார்க் ரெண்டுலேயும் பிக்மெண்ட் வருதா, பிக்மெண்ட்டே வரலையா, இல்லை ரேபிட் க்ரோவர்ஸ். சரி, ஃபோட்டோவில் வந்து மாஸ்க்கு லைட்டு போட்டால் யார் யார் வருவா? மெரினம், ஏஷியாட்டிகம், சிமியே, கன்சசி. ஓகே, இது வந்து இப்படிலாம் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் இப்படி பார்க்கலாம். மெரினா பீச் பார்க்கணுன்னா லைட்டு வெளிச்சத்தில் பார்த்தா தான் நல்லா இருக்கும். நைட்டு போய் பீச்சை பார்க்க முடியாது. பீச்சில் உட்காந்து அதை வர முடியும். பீச்சை பார்க்கணுன்னா லைட்டில் பார்க்கணும். ஸ்விம்மிங் பூல் ஒரு ஃபிஷ் டேங்க் கிராண்ட் இல்லாமல் வார்ட்டி ஸ்கின் டிஷன்ஸ் வரும். ஓகேவா? மெரினம். அப்புறம் ஏஷியன் பீப்புள் வந்து கண்ணை திறந்து பார்த்தாலே அது வெளிச்சமாக இருக்கும். ஓகேவா? கண்ணு சிமிட்டுனா அது வெளிச்சமாயிடும். ஓகே, இது வந்து இந்த பழைய படத்து ஹீரோயின்ஸ்லாம் சிமிட்டுவாங்கள்ல அந்த மாதிரி. ஓகேவா? அது வேறு இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஐலைனர் வேறு. விங்ஸ், பெரிய விங்ஸ். கண்ணை அவங்க வந்து சிமிட்டினா லைட் அடிக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபோட்டோக்ரோமோஜன்ஸ், மரினம், ஏஷியாட்டிகம், சிமியே, கன்சசி. ஸ்கோட்டோக்ரோமோஜன்ஸ் ரெண்டுத்துலேயுமே வர்றது வந்து யார்? ஸ்க்ரோஃபுலேஷியம், ஜுல்காய். ஓகே, கார்டன் வந்து லைட்டு டார்க்கு ரெண்டு இதுலேயுமே வந்து கார்டன் வளர்க்கலாம். நீங்கள் நைட்டும் தண்ணி ஊற்றலாம் செடிக்கு. டேப் வாட்டர் ஸ்கோட்டோக்ரோமோஜன்ஸ் இவங்களாம். ஓகே, நான் ஃபோட்டோக்ரோமோஜன்ஸ் மீதி இருக்கவங்களா? ஏபிஎம், இன்டர்செல், அல்சரன்ஸ் தான் புருலி அல்சர் காஸ் பண்ணுது. மைக்கோலாக்டோன் எக்ஸோடாக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஜெனோபி, இண்டிகஸ், பிராணி என்னமோ இருக்குது. ஏவிஎம் காம்ப்ளெக்ஸ் யார் யார் இருக்காங்க? எப்போ பார்த்தாலும் காம்ப்ளெக்ஸ் சொல்கிறீங்களே, அது என்னென்னா ஏவிஎம்மும் இன்ட்ரா செல்லுலாரையும். இது வந்து லேடி விண்டர்மேயர் சிண்ட்ரோம் காஸ் பண்ணும். மேக் அண்ட் சீஸ். வேக்சின் வந்து இண்டிகஸ், பிராணி, இம்யூனோமாடர். என்னங்க ஐயா சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? சரி, அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பெசில்லரி ஆஞ்சியோமேட்டோசிஸ் இஸ் காஸ்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? பெசில்லரி ஆஞ்சியோமேட்டோசிஸ் இஸ் காஸ்டு பை பார்டனெல்லா ஹென்ஸ்லே. கேட் ஸ்க்ராட்ச் டிசீஸு. கேட் ஸ்க்ராட்சில் இன்னொன்று வரும். என்ன வரும்? இந்த கேட் ஸ்க்ராட்ச்லேயும் எல்ஜிவிலையும் அந்த ஸ்டார் மாதிரி ஸ்டெர்லைட் கிரானுலோமா வரும். கரெக்டாக? ஸ்டெர்லைட் கிரானுலோமா தான் இங்கே இருக்குது. ஸ்டெர்லைட் கிரானுலோமா அதை விடுங்க. ஆஞ்சியோமேட்டோசிஸ் அண்ட் பீலியோசிஸும் பீல் பண்ணி விட்ரும் கேட் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிச்சுன்னா. ஸோ பார்டனெல்லா ஹென்ஸ்லே வந்து பெசில்லரி ஆஞ்சியோமேட்டோசிஸ் காஸ் பண்ணுது. ஓகே, பார்டனெல்லா குவிண்டானானா ட்ரென்ச் ஃபீவர். குவிண்டானானா ட்ரென்ச் ஃபீவர். வெக்டார் வந்து லவ்ஸ். ஓகே, லவ் பண்ணுறவங்களாம் க்யூட்டாக தெரிவாங்க கண்ணுக்கு. லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும். 5 days ஃபீவர். 5 days ஃபீவரும் இது தான். 5 days 5 நாள் வரைக்கும் தான் க்யூட்டாக தெரிவாங்க. 5 days ஃபீவர், குவிண்டானா ட்ரென்ச் ஃபீவர், வெக்டார் வந்து லவ்ஸ். ஓகேவா? ஓகே, இதில் பார்டனெல்லா பெசிலிஃபார்மிஸ் பிபி. இது வந்து ஒரோயா ஃபீவர். ஓஓ கேரியான் ஆர்ஆர். ஸோ பார்டனெல்லா பெசிலிஃபார்மிஸில் ஓஓஆர்ஆர் வரும். கேரியான் டிசீஸ், சாண்ட் ஃப்ளை. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஷின் வந்து என்னென்னா, மம்ஸ் இஸ் என்ன மிக்ஸோ வைரஸ்ன்னு கேட்டாங்க. பேராமிக்ஸோ வைரஸ். ஓகேவா? மீசல்ஸ், மம்ஸு, ஆர்எஸ்வி, ருபெல்லா வந்து அந்த இதில் போயிடும். ஏதோ அந்த பேர் என்னமோ ருபியோ இல்லை மட்டோனா டோகா விரிடே மெட்டோனா விரிடே ஃபேமிலி. ஓகேவா? ருபெல்லா வந்து டோகா விரிடே அண்டர் மெட்டோனா விரினா ஃபேமிலி. அதுவே வந்து இந்த ரூபியோலாம் வாயில் வந்துகிட்டே இருக்குது. பேராமிக்ஸ் வைரஸ், மீசல்ஸ், மம்ஸு, ஆர்எஸ்வி, பேரா இன்ஃப்ளூயன்ஸா, நிப்பா வைரஸ். அப்போ வெறும் இன்ஃப்ளூயன்ஸா எங்கே வரும்? ஆர்த்தோமிக்ஸோ வைரஸ் ஏபிசியில் வரும். நிப்பா வைரஸும் பேராமிக்ஸோ வைரஸில் தான் வருது. ஓகே, அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதெல்லாம் கண்டினியூஸ் செல் லைன்ஸ் இல்லை? ஓகே, நாட் ப்ரெசன்ட் ஃபார்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வீரோ, ஹெப்2, WT38, ஹீலா இதெல்லாம் இருக்குது. இதில் எது இல்லை, எது இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸ் செல் லைன்ஸில் வந்து ஹீலா இருக்குது, ஹெப்2 இருக்குது, கேபி இருக்குது, வீரோ இருக்குது, டெட்ராய்டு இருக்குது,
WT38 இல்லை, WI ஓகே, WI38 வந்து செகண்டரி செல் லைன்ஸில் வருது. ஸோ ப்ரைமரி செல் லைன் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரைமரி செல் லைன்ஸில் வந்து என்னென்ன நம்மளோட ஹியூமன் பார்ட்ஸ் எல்லாமே ப்ரைமரி செல் லைன், சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி பார்ட்ஸ் வரும். ஸோ ரீசஸ் கிட்னி செல் லைன், ஹியூமன் ஆம்னியாட்டிக் செல் லைன், சிக் எம்ப்ரியோ ஃபைப்ரோபிளாஸ்ட், இது எல்லாருமே ப்ரைமரி செல் லைன்ஸ். ஒரு 10 டிவிஷன் தான் வருவாங்க. செகண்டரி செல் லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக போகும். ஹியூமன் ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து சிஎம்விக்கு, ஃபைப்ரோபிளாஸ்ட் சிஎம்வி செல் லைன். அப்புறம் MRC5 WI இந்த மாதிரி மிஸ்டர் WI இந்த மாதிரி 4 லெட்டர், 4 1 2 3 நாள் 1 2 3 நாள் இவங்கெல்லாம் வந்து செகண்டரி. இப்போ கண்டினியூஸ் டிவிஷன்ஸ்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு ஹெச்சில் ஆரம்பிக்கும். ஆமாம், இது ஹியூமன் அந்த மாதிரி இதுவும் இல்லாமல் எதுவுமே ஷார்ட் ஃபார்மில் இல்லை பாருங்கள். ஷார்ட் ஃபார்மில் தான் ப்ரைமரி செல் லைன். இது வந்து முன்னாடியே நம்ம அந்த ஹெச்டி இதுன்னு பார்த்தோம். யாருக்கோ ரிக்கட்ஸியாக்கோ இதுக்கோ பார்த்தோம், அதை கல்ச்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. HDTV சம்திங். ஆமாம், ஹீலா ஹெப்2 டெட்ராய்டு. HD மூவி we are watching இத்தனை KB, அதோட சைஸ் இத்தனை KB, we are watching it in a BHK. ஓகேவா? பாருங்கள், H வந்து ஹீலா ஹெப்2, D வந்து டெட்ராய்டு 6, M வந்து மெக்காய், வேறு எங்கேயுமே M வரல தானே, மிஸ்டர் வருதோ. MRC5 வந்து செகண்டரி, மெக்காய் வந்து இதுக்கு. ஓகே, மோஸ்ட்லி நம்பர் கம்மி தான், இந்த 2 இதுக்கு மட்டும் தான் நம்பர் வருது. அடுத்தது V வந்து வீரோ, KB வந்து KB, BHK, சாங் CILK, இதுவும் கண்டினியூஸ் செல் லைன்ஸ். ஓகே, அப்போ எதையாவது ஒன்று படித்து வச்சுட்டா நல்லா, ஏதாவது ஒன்று வச்சு ஒன்று இது பண்ணிக்கணும். ஓகேவா? ரீசஸ் கிட்னி செல் லைன், இது வந்து கிட்னி, எம்ப்ரியோ, ஆம்னியாட்டிக் அந்த மாதிரி வந்தால் ப்ரைமரி. அப்புறம் ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்தால் சிஎம்வி, MRC5 WI38 இந்த மாதிரி வந்துச்சுன்னா செகண்டரி. கண்டினியூஸ் செல் லைன்ஸ் ஹீலா ஹெப்2 KB, மெக்காய், வீரோ, டெட்ராய்டு 6, BHK, சாங் CILK. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து என்னதுன்னா, டிப்தீரியா டாக்ஸின் ஆக்ட்ஸ் பை என்னது? டிப்தீரியா டாக்ஸின் ஆக்ட்ஸ் பை இன்ஹிபிட்டிங் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன க்ளோனா, டிக்ரீசிங் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகேவா? D ஃபார் டிப்தீரியா. இது வந்து சூடோடாக்சினோட சூடோமோனாஸோட எக்ஸோடாக்சின் A. அடுத்து S வந்து ஷிகாடாக்சின், ஷிகல்லா. இன்னொன்று ஷிகாலைக் டாக்சின், வீரோசைட்டோடாக்சின், ஈகோலையில் எந்த ஈகோலை? என்ட்ரோ ஹெம்ரேஜிக் ஈகோலை. அதுவும் அந்த அந்த 5727 இந்த 2 இதெல்லாம் வரும். ஓகேவா? ADP ரைபோசிலைசேஷன் ஆஃப் எலாங்கேஷன் ஃபேக்டர் ABCDEF2 அந்த மாதிரி. டிப்தீரியா EF2. இது வந்து ADP ரைபோசிலைசேஷன் பண்ணி விட்டுடும். அதுவே ஷிகாலைக் டாக்சின்ஸும் 60S ரைபோசோம்ஸ் S 60S ரைபோசோம்ஸை வந்து பிளாக் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஆனால் மொத்தத்தில் இவங்க எல்லாரோட என் ப்ராடக்ட் என்னது? ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து குறைக்கிறது தான் இவங்க எல்லாரோட என் ப்ராடக்ட்டும். ஓகே, ஃபைன். இதில் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, மதுரா ஃபுட் இஸ் காஸ்ட் பைன்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்? மோஸ்ட்லி இந்த ஆக்டினோமைசிட்டோமா அந்த இது தெரியும் இல்லையா? ஆனால் அதில் வந்து பிளாஸ்டோமைசிஸ், நோகார்டியா, கேண்டிடா, டீனியா, வெர்சிகுலாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நோகார்டியா. ஓகேவா? இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ப்ளீஸ் மார்க் திஸ் அஸ் புக் மார்க். ஓகே, ஸோ சப்கியூட்டேனியஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸில் வந்து மைசிட்டோமா ஃபஸ்ட்டு, அதில் ஆக்டினோமைசிட்டோமா இருக்குது, யூமைசிட்டோமா இருக்குது. ஆக்டினோமைசிட்டோமா இருக்குது, யூமைசிட்டோமா இருக்குது. ஆக்டினோமைசிட்டோமா அப்படின்னா வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் பாசிட்டிவ் ஃபிலமெண்டஸ் பாக்டீரியா. அதுவே யூமைசிட்டோமானா அதில் பாக்டீரியா இல்லை, யார் இருக்கா? அப்போ EFG ஃபங்கஸ் இருக்குது. மதுரே இது காஸ் பண்ணுது. இது வந்து மதுரெல்லா மைசட்டோமேட்டிஸ். மதுரெல்லா. ஓகே, ஆக்டினோமதுரா பெல்லட்டரி, ரெட் கலர் கிரானியூல்ஸ் ஆஃப் ஒயிட் எல்லோ கிரானியூல்ஸ். ஆக்டினோமதுரா பெல்லட்டரி, பெல்லட்டாக இருக்கும், அது என்னென்னா ரெட் கலர் பெல்லட் இருக்கும். அப்புறம் நோகார்டியா, ஸ்ட்ரெப்டோமைசிஸ். ஓகேவா? நாசா தான் க்ளூ இதுக்கு. ஆக்டினோமைசிட்டோமா வந்து நாசா, நோகார்டியா, ஆக்டினோமைசிட்டோமா பெல்லட்டரி, மதுரா பெல்லட்டரி, ஸ்ட்ரெப்டோமைசஸ், ஆக்டினோமதுரா இருக்கலாம். ஓகே, கோட்ரைமாக்சசோல், கோட்ரிம் வித் ஆர் வித்தவுட் அமிகாசின் ஃபார் 6 to 12 months கொடுக்கணும். அதுவே ஃபங்கஸ் இது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ரௌன் கலரில் இருக்கும், மதுரெல்லா மைசமெட்டோசிஸ், மெலனின் வந்துடும், அதில் உட்காந்துருக்கும். ஆன்டி ஃபங்கல்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்?
ஆம்புடேஷன் தான் பண்ணணும், பரவிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஆக்டினோமைசிட்டோமா பற்றினா அவங்கெல்லாம் வந்து கிராம் பாசிட்டிவ் ஃபிலமெண்ட்டு. ஸ்ப்ளெண்டர் ஹாப்லி ஃபினாமினன் இருக்குது. ஸ்ப்ளெண்டர் ஹாப்லி ஃபினாமினன் ஸ்போரோத்ரிக் ஷங்கியில் இருந்துச்சு. அங்கே நொக்கார்டியா வெர்சஸ் ஆக்டினோமைசிட்டோமா தான் பார்த்தோமா. நொக்கார்டியா வெர்சஸ் இதில் வந்து நொக்கார்டியா கூட ஆக்டினோமைசிட்டிஸ் தான் பார்த்தோம். இந்த ஆக்டினோமைசிட்டிஸ் வந்து வாய்க்குள்ளே வரும். ஒரு ஆக்டினோமைசிஸ் மோலார் டூத் அப்பியரன்ஸ் அண்ட் சோலார் மீடியா. ஓகே, இந்த ஆக்டினோமைசிஸும் வந்து ஸ்ப்ளெண்டர் ஹாப்லி ஃபினாமினன் காஸ் பண்ணுச்சு. அதே இந்த ஆக்டினோமைசிட்டோமா அந்த ஸ்ப்ளெண்டர் ஹாப்லி ஃபினாமினன் காஸ் பண்ணுது. ஓகே, இந்த ரைனோஸ்போரிடியம் நம்ம ஊரில் வரும். கேவிட்டி ஸ்ட்ராபெரி ஃப்ளவர்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான். ஓகேவா? குரோமோபிளாஸ்டோமைகாசிஸ் தான் காப்பர் பென்னி. வெருக்கஸ் டெர்மடைட்டிஸ் இப்படி இருக்கும். வாட்டிடர்மா கவர்சிரோட்டிக் மியூனிஃபார்ம் மெட்லார் பாடிஸ் இருக்கும். ஓகே, அதுவே வந்து இதெல்லாம் போடுறோம். அதுவே வந்து சைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மைசிட்டோமாக்கு போயிடணும். ஓகேவா? சைனஸ் இருந்துச்சு அப்படின்னா மைசிட்டோமாக்கு போயிடணும். அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ராம்சே ஹண்ட் சிண்ட்ரோம் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் இன்வால்மெண்ட் ஆஃப் விச் கேங்லியான்? ஜெனிகுலேட் கேங்லியான். ஓகே, அது எந்த டாப்பிக்கில் வருது? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கிளாஸ் வெசல்ஸ் அண்ட் சிரிஞ்சஸ் ஆர் பெஸ்ட் ஸ்டெர்லைஸ்டு பை. கிளாஸில் எங்கே வைப்போம்? ஹாட் ஏர் அவனில் தான் வைப்போம். ரைட், ஹாட் ஏர் அவனில் வந்து 160 டிகிரி செல்சியஸ் ஃபார் 2 hours வைப்பாங்க. கிளாஸு, காட்டன், டஸ்டிங் பவுடர் எல்லாம் மேக்கப் ஐட்டம்ஸ் இதில் தான் இருக்கும். ஆயில், க்ரீஸி மெட்டீரியல், லிக்விட் பேராஃபினும் வந்து ஹாட் ஏர் அவனில் தான் வைப்போம். டஸ்டி, ஆயிலி, க்ரீஸி, லிக்விட் மெட்டீரியல். கண்ட்ரோல் வந்து என்னது நம்ம பார்த்தோம்? ஹாட் ஏர் அவனுக்கு வந்து பெசிலஸ் சப்டிலஸ், பெசிலஸ் ஏல ஏதோ ஒன்று வரும். அப்புறம் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி. என்னது? அட்ரோஃபேயஸ். ஓகே, கெமிக்கல் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. ப்ரௌனிஸ் டியூப், க்ரீன் ஸ்பாட் வரும். அதில் இதில் இது க்ரீன் ஸ்பாட்டாக மாறணும். க்ரீன். ஓகே, க்ரீன் வந்துருச்சு. ஐயோ, இங்கே போயிட்டானே. க்ரீன் வந்துருச்சுன்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிக்சர் இருக்கா? ஏன்னா இது இதில் காமிச்சா இதாகிடும். இதுதான் வந்து ஹாட் ஏர் அவன். இப்போலாம் இட்லிலாம் கூட இந்த மாதிரி இதில் தான் வந்து ரோட் சைடு இதில் விற்கிறாங்க. ஓகே, இன்சினரேஷன் வந்து ஆல் ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் அண்ட் ஹியூமன் பாடி பார்த்து அங்கே தான் உடைக்கிறோம். சரி, அங்கே தான் எரிக்கிறோம். 2 சேம்பர் 700, 800, 1000 மேலே ஒன்று இருக்குது. ஹாஸ்பிட்டல் வேஸ்ட், ஹியூமன் அண்ட் அட்டாமிக்கல் வேஸ்ட் இவ்வளோ தான். மாய்ஸ்ட் ஹீட்டில் வந்து என்னது? பிலோ 100 டிகிரி செல்சியஸ்க்குன்னு ஒரு கதை இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த ஸ்டெரிலைசேஷன் டிஸ்இன்ஃபெக்ஷன் தான். அத்தனை கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க அதில் போன வருஷத்தில் வந்து. பாஸ்டரைசேஷன் பிலோவில் தான் பண்ணுறோம். ஹோல்டர்ஸ் மெத்தட் 6330 7220 63 30 minutes 72 20 seconds. Cool to less than 13. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ளாஷ் மெத்தட் இஸ் பெட்டர் as it gives Coxiella burnetii. Coxiella burnetii தான் அந்த ஒரு கல்ச்சர் பாசிட்டிவ் இருந்தால் கூட அந்த இந்த இதில் வரும். என்ன டிசீஸ் வரும்? ஐயோ, அது பேர் சரி, பேர் அப்புறமா எனக்கு எழுதுங்க யாராவது. பேர் டக்குன்னு மறந்துச்சு. எண்டோமெட்ரியோசிஸ்னு வருது. டைப் படிக்குது. அட் 100 டிகிரி செல்சியஸ் வந்து பாயில் பண்ணுறது வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் இது பண்ணாது. அடுத்தது ஆட்டோக்ளேவ் வந்து அதிகமாக இருக்கும். 1 to 1 15 minutes 15 psi. ஓகேவா? ப்ரெஷரோட பண்ணணும். அதான் ஆட்டோக்ளேவ். ப்ரையான்ஸ்க்கு வந்து 134 1.5 ஓகேவா? 134 1.5 ஹார்ஸ் வைக்கணும். பெசிலஸ் ஸ்டியரோ தெர்மோஃபிலஸ். ஆட்டோக்கு வந்து ஸ்டியரிங் இருக்கும். ஆமாம், முன்னாடி சொல்ல மாட்டேன். ஆட்டோக்கு ஸ்டியரிங் இருக்கும். பிளாஸ்மா ஸ்டெரிலைசேஷனுக்கு ஸ்டர் வந்துடும். ஸ்டியரோ தெர்மோஃபிலஸ் வந்துடும். ஓகேவா? அப்புறம் இன்சிபிசேஷன் எந்த மீடியாவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? எல்ஜே மீடியா, எல்எஸ்எஸ் மீடியா. ஓகேவா? யூஸ்டு ஃபார் க்ளூ வந்து இன்சிபிசேஷன், எல்ஜே மீடியா, எல்எஸ்எஸ் மீடியா. 80 டிகிரி செல்சியஸ் 30 minutes 3 days தொடர்ந்து வைக்கணும். 80 டிகிரி செல்சியஸ் 30 minutes 3 days. டிண்டலைசேஷன் வந்து நார்மல் 100 டிகிரி செல்சியஸ் தான். ஆனால் 20 minutes தான் வைப்போம். 3 நாளைக்கு வைப்போம். ஸ்போர்ஸை கொலை பண்ணுறதுக்கு. வாட்டர் பாத் இருக்குது. 60 பாக்டீரியல் வேக்சின்ஸ் வந்து வாட்டர் பாத்தில் வச்சு நம்ம இது பண்ணுவோம். ஸோ ஆட்டோக்ளேவோட யூசஸ் என்னது? ப்ரெஷர், ஹரிசாண்டல், வெர்டிக்கல் இதெல்லாம் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஏப்ரான்ஸு, சூச்சர்ஸ் எக்ஸப்ட் கேட்கட் என்ன பண்ணுவீங்க? பிளாஸ்மா ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். மீடியா எக்ஸப்ட் எல்ஜே எல்எஸ்எஸ். ஏன்னா எல்ஜே எல்எஸ்எஸ்க்கு வந்துடும். இன்ஸ்பிசேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்ஸ்பிசேஷன் டெம்பரேச்சர் என்ன? அதிகம். 80 கம்மி தானா? ஓகே, இன்ஸ்பிசேஷன் வந்து ஏன்னா லிக்விட் மீடியா இதெல்லாம் கரெக்ட் 80 டிகிரி செல்சியஸ் ஃபார் 30 minutes 3 days கரெக்ட்.
அடுத்து வந்து இது என்னது ஆட்டோக்ளேவ் வந்து ஸ்டீரோதெர்மோஃபில்ல சொன்னோமா. ஸோ ஓகே ஸ்பூட்டம் பண்ணணும். டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோக்ளேவ் பண்ணிவிட்டு இது பண்ணணும். ஓகே ஆட்டோக்ளேவ் டெம்பரேச்சர் என்ன 121 டிகிரி செல்சியஸ் 15 minutes 15 psi. ஓகே ஃபில்ட்ரேஷன் போதும் இதெல்லாம் நினைக்கிறேன். எப்படி தப்பாக சொன்னேன் பார்த்தீங்களா. கேட்கட் சூச்சர்ஸ் வந்து அயனைசிங் ரேடியேஷன். ஓகேவா. அயனைசிங் ரேடியேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீட் பண்ணாமல் ஒரு இது பண்ணோம், ஸ்டெரிலைஸ் பண்ணோம். ஸோ அப்போ கேட்கட் சூச்சர்ஸ் கிராஃப்ஸுக்கெலாம் அது யூஸ் பண்ணலாம். நான் அயனைசிங் ரேடியேஷன்னா யார் இருக்கா, அந்த யூவி ரேஸ், இன்ஃப்ராரெட்டு, இந்த ஸ்கின் கேருக்குலாம் வந்து இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணுவாங்க. ஓடி ஃபியூமிகேஷன், பயோசேஃப்டி, மைக்ரோபயாலஜி, லோ பெனட்ரேட்டிங் பவர், பாக்டீரியாசிடல் பட் நாட் ஸ்போரிசிடல். ஸோ வந்து பெசிலஸ் பியூமிலஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ரேடியேஷனுக்கு பிஆர். ஓகே அது முன்னாடி அந்த இதெல்லாம் பார்த்து. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. வாட் சொல்யூஷன் இஸ் யூஸ் டு மெயின்டைன் ஸ்டெரிலிட்டி இன் லேப்ஸ். சோடியம் ஹைப்போக்ளோரைட். அவ்வளோதான். அடுத்தது வந்து இன்டெஸ்டைனில் இல்லாத என்டமீபா எதுன்னு கேட்டிருக்காங்க. கட்டில் இல்லாதது. ஆப்ஷன் வந்து ஈகோலை, ஹிஸ்டாலிட்டிகா, ஜிஞ்சிவாலிஸ், நானா கொடுத்துருக்காங்க. பேர்லேயே இருக்குது ஜிஞ்சிவாலிஸ். ஜிஞ்சிவாலிஸ் வந்து ஜிஞ்சிவாவில் தான் இருக்கும். அது அந்த தனியாகவே அந்த டென்டல் இதில் இருக்கும். அதெல்லாம் கட்டில் இருக்கலாம் மோஸ்ட்லி. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க. ஐவி ட்ரக் அபியூசஸ், ஃபங்கல். ஓகே விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைசஸ் ஆர் யூஸ் டு மெயின்டைன் அ ஸ்டெரைல் என்விரான்மெண்ட் வைல் ஒர்க்கிங் வித் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். என்னென்ன தெரியுமா. மைக்ரோவேவ் அவன், வாட்டர் பாத்து, இன்குபேட்டர், லேமினார் ஏர்ஃப்ளோ. ஆப்ஷன் ஆன்சர் வந்து லேமினார் ஏர்ஃப்ளோ. இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல. பட் லேமினார் ஏர்ஃப்ளோ இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த ஸ்டெரைலாக இருக்கும் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுற என்விரான்மெண்ட்டில். ஓகே சரி அடுத்து 10 கொஸ்டின் அப்புறம் பார்ப்போம்.